ஹாய் நம்ம தலை கொண்டையோட கிளம்பியாச்சு. கொண்டையோட ஏன் கிளம்பிட்டேன்னா இங்கே நீங்கள் ரெகுலராக பார்த்துருப்பீங்க, கார்லேயே உட்காந்து டிஃபன் சாப்பிடுவோம். இப்போ அந்த கடைக்கு தான் போய் குளிச்சுட்டே இருந்தேன். எண்ணெய் தேய்ச்சி இன்னைக்கு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி, மாமா சீக்கிரம் கிளம்பு கிளம்பு கிளம்பு, அங்கே வந்து டிஃபன் சாப்பிட்டு வந்துடலாம், வாடா வராரு அப்படின்னு சொன்னார். அதனால் நான் என்ன பண்ணேன், தண்ணி இழுக்கணும். இவர் அப்படியே கூப்பிட்டதுனால எனக்கு இல்லைன்னா தலை வலிக்கும், அதனால கார் உள்ள தானே உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். யார் யார் வந்தோம்னா, நான், கதி, அம்மா, 3 பேரும் இப்போ டிஃபன் சாப்பிட போயிட்டு இருக்கோம். ஆர்டர் போட்டு டிஃபன் எடுத்துச்சுங்கிறாங்க. அப்படியா? அங்கே லேட் ஆகும்ல. ஆமாம், தோசை சொல்லிடுறான்னு சொல்லிட்டாங்க. வந்துட்டானாமா? அவர் ரேபிடோட அப்படி வந்துருக்காரு. செக் போஸ்ட்ல இருக்கிறான். சரி சரி, போய் சாப்பிட வேண்டியதுதான். அப்புறம் பசங்க வந்து என்ன சொல்றது, கிட்ட போயின்னு இருக்காங்க. போகிற வழியில் ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கும் அந்த ட்ரெயினில் அவங்க போனது, நேற்று சேலத்தில் வந்து ஃபுட்டு சாப்பிட்டதெல்லாம் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக வந்திருக்கோம். நீங்களும் பாருங்கள். பார்க்காதவங்க போய் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் போய் பாருங்கள். பாப்பா மறுபடியும் போகிற இடம்லாம் எடுத்து போடுவா, அதையும் பாருங்கள் எல்லோரும். நல்ல மழை பெய்யுதான் ஃப்ரெண்ட்ஸ், அங்கெல்லாம் செம்ம கூலிங்காக இருக்குதான். இப்போ பாப்பா போகிற ரூம் வந்து இப்போ சுற்றி பார்த்துட்டு நேராக மத்தியானம் ரூமுக்கு போயிடுவாங்களாம். ரூமுக்கு போயிட்ட நைட்டில் தூங்கவே இல்லையாம்மா பசங்க, துளி கூட தூங்கவே இல்லையா. ட்ரெயின் சவுண்டு அதெல்லாம் தலை வலிக்குதான், 2 பேருமே தூங்கலையாம். இப்போ மத்தியானம் போய் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் தூங்குவாங்க. ரூமும் வந்து ஃபாரஸ்ட் உள்ளே இருக்கான். வெளியெல்லாம் நைட்டில் வெளியே வர முடியாதான், ஃபாரஸ்ட்டில் தான் இருக்குதான். அதனால் சீக்கிரம் உள்ளே க்ளோஸ் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானமாக இப்போ போகிற வழியில் சுற்றி பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிடுவாங்க. அங்கேருந்து எர்ணாகுளத்தில் ஃபாரஸ்ட் உள்ளே இருக்காங்க ரூமு. அங்கே போயிட்டு ரூம் டூர் எடுக்க சொல்லியிருக்கேன். ஆமாம், எர்ணாகுளத்தில் ட்ரெயின் இறங்கிட்டு மூணாருக்கு போயிருக்காங்க. மூணாறுலேருந்து உள்ளே போய் ஃபாரஸ்ட்டில் சூப்பராக இருக்குதான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கூப்பிட்டா எங்களை வாங்க வாங்க வாங்கன்னு, மாமா தான் வரல. இப்போ வேணாம் அப்படின்ட்டாரு, அடுத்த வாட்டி போய்க்கலாம் அப்படின்ட்டு. அதனால தான் பசங்க பாவம் தனியாக போயிருக்காங்க. நல்லா என்ஜாய் பண்ணட்டும். இப்போ வீடியோ கால் பண்ண அவங்க டேடிக்கு பண்ணி பேசிட்டு தான் இருந்தா, ஃபால்ஸ் எல்லாம் காமிச்சுன்னு இருந்தா. நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, என்ஜாய் பண்ணட்டும். அதுக்கப்புறம் அனுப்புகிற கிளிப்பிங்லாம் நம்மளும் பார்ப்போம். இப்போ போய் டிஃபனை சாப்பிடுவோம். ஆமா, அங்க சொன்னாலா அவ, மம்மி மம்மி இங்க நல்லா இருட்டிட்டு மழை பெய்யுது மம்மி, கிளைமேட்லாம் சூப்பரா இருக்குது, பயங்கர கூலிங்கா இருக்குதான், சில்னஸ் பயங்கரமா இருக்கான். உள்ள போகும்போதே அப்படி இருக்கு மம்மி, இன்னும் மேல போயிட்டு உள்ள அங்க ரூம் எடுக்கிறதுல செமையா இருக்கும் இன்னும் அப்படின்னா. இங்க பார்த்தா இங்க வானம் இப்படிதான் இருண்டுட்டு இருக்கு, கிளைமேட் மாதிரி இருக்கு. ஆனா இன்னைக்கு பார்த்து துணியை வேற துவச்சி காய போட்டுருக்கோம், அதான் உனக்கு மழை பெய்யுது. மழை பெய்யுது, கிளைமேட் நல்லா இருக்கு, வெயில் இல்லாம. அவ்வளவுதான். ஓகே, சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றோம் ஏது பண்றோம்ன்றத வீடியோக்குள்ள வந்து பாருங்க. ஓகே மாமா? நான் தேவிமா தோசை சாப்பிட்டுங்கிறியா? சட்னி, கார சட்னி, பச்சைக்கடலை சட்னி. உனக்கு வடை? எனக்கு வேணாம், அங்கே கொடு. தேவமாவுக்கு வடை. வடை வடை. எனக்கு வந்து தோசை, கார சட்னி, சாம்பார், மட்டன் தான். வடைலாம் நான் சாப்பிட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் இந்த வடை கிடையெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. வெறும் அது மட்டும் தான் நல்லாயிருக்கும். இங்கே நல்லா இருக்கு, எல்லா சட்னியும் நல்லா இருக்கு. பாருங்க, பாலாவும்
மாமாவும் அங்கே டிஃபன் சாப்பிட்டு நிற்கிறாங்க. அவங்க இன்னும் பார்க்கல. நான் இருக்குது அவங்களுக்கே தெரியல. நல்லா இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்டுன்னு பேசின்னு இருக்கிறாங்க. நம்மம்மா இன்னைக்கு என்ன சமையல்? ஃபஸ்ட்டு வந்து பனியன் போட்டுருக்க திட்டு போடாது. ஆமாம், நீ சொல்லி சொல்லி அவங்களுக்கு தவிச்சிட்டு இருக்கோம். நீங்கள் கம்முன்னு இருந்தாலும் அவங்க கம்முன்னு விட்டுருவாங்க. தெரியல சரி வந்து பிரியாணி பண்ணலாம் சொல்லி சிக்கன் வேணுங்க பிரியாணி பண்ணிட்டு 60 பண்ணிடலாம் அப்படின்னு பசங்க கேரளா போயிட்டு சேர்த்தாங்களாம். ஃபோன் பண்ண பொண்ணு. சரி நம்ம வெறுப்பாது நம்ம எங்கேயும் போக முடியல. சரி பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம் சொல்லி பிரியாணி செய்ய விட்டாங்களா? கொன்ற இருங்க பாருங்க. பிரியாணி செய்யறேன்னு சொன்னதே அவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு சொன்னேன். ஆனால் வந்து அவங்க செய்வாங்க பார்த்து என்ன செய்ய விட்டாங்க. நான் வந்து அடிக்கடி பிரியாணி இப்போ செஞ்சுட்டு இருக்கேன். இவர் செஞ்சே ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் பிரியாணி செஞ்சு. இன்னைக்கு தான் மாமா செய்கிறாரு பிரியாணி. நானே செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே பரவாயில்ல, நம்ம ஃப்ரீயாக உக்காந்தா செய்கிறேன்னா யார் தான் வேணான்னுவா, அதை விட்டேன். செய்கிறாரு. என்ன எல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. தாளிக்க மட்டும் தான் போறாரு. இப்பதான் சும்மா அன்னைக்கு கூட வெளியே போய் கீ ரைஸ் வாங்கி சிக்கன் வச்சு சாப்பிட்டேன். நல்லா அதுக்கு ஒரு கொஞ்சம் பிரியாணி மாதிரி கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நாய்க்கு அதுக்கு ரொம்ப இதாக போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் பற்ற வச்சலாம் அப்படின்னு நாய்க்கு ஊற வச்சாச்சு. ரெடி ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக தோசை சாப்பிட்டேன்னா இந்த சத்து மாவு கஞ்சி வேற கொடுத்துட்டாங்க. கல் டைட்டாக இருக்குது, செய்யறதுக்கு டைட் ஒரு மாதிரி. கூட பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம், செஞ்சு வச்சுட்டு தம் போட்டு விட்டுரு. இங்கே இருக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. இது செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் ஏசி போட்டு அப்படியே படுப்போம். இப்போ ஆடி மாதம்னால வந்து ஈவெண்ட் வேலை கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. உங்களுக்கு வேலை எதுவும் வேலை இல்லை. வீட்டு வேலையை பார்க்கணும், வீட்டில் பண்ண வரும். ஓகே, இது இது பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் சிக்கனை எடுத்து வச்சுக்கிறாரு. எல்லாம் வெங்காயம் அதிகமானால 300 ரூபாய்க்கு வாங்கி ஒன்றுமே இல்லை. ஆமாம், எவ்வளோ வாங்கினாலும் கொஞ்சம் தான் இருக்க மாதிரி இருக்கு. போதும் இங்கே யாரும் கறி சாப்பிட போகிறதில்ல. ஏற்கனவே சாப்பிட்டு தான் ஹீட்டாக இருக்குது. சுஸ்கா எப்போ 6 ஊற வச்சாச்சு. இருக்கு. இது மட்டும் அது பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதுதான். ஓகே, அவங்க அம்மா தூங்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே அவங்க கால் பண்ணிக்கோங்க. அப்படியே அங்கே போவாங்க. பொறுமையாக போனதான் பிரியாணி ரெடி. பிரியாணி சிக்கன் 65 ரெடி ஆகிட்டுருக்கு.
பசி சாப்பாடு ட்ரையாக இருக்கு. இல்லை நல்லா இருக்குப்பா. சூடாக இருக்குது பார்த்து 60 சூடு 60 சூடு. என்ன ரத்னாம்பிகா, என்ன சமையல் இன்னைக்கு வந்து ஹெல்த்தி சமையல். ஆ இது வந்து நேற்று வீடியோவோட கண்டினியூ. இது ஹெல்த்தி சமையல்னா என்னென்னா மண் சட்டியில் நான் பார்த்துக்கோங்க, மண் சட்டியில் செஞ்சுட்டு இருக்கேன். ஒயிட் ரைஸ் செஞ்சாச்சு. இந்த பக்கம் வந்து முருங்கைக்கீரை சாம்பார். முருங்கைக்கீரை சாம்பார் வீட்டில் தான் ஃபர்ஸ்ட் டைம் யாரும் செஞ்சுருக்கோமா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்கிறேன். சாம்பார் முருங்கைக்கீரையில் பொண்ணு இருக்கிற வரைக்கும் செய்ய முடியல, அவள் ஒத்துக்கவே மாட்டா. அதனால இப்போ நான் செய்கிறேன். முருங்கைக்கீரை போட்டு மண் சட்டியில் செய்கிறேன். இந்த பக்கம் வந்து முருங்கைக்கீரை காம்பெல்லாம் இருக்குங்களா, அது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு சூப்பு. யாருக்கு சூப் அது? அது மதர் குடிப்பாங்க, எனக்கு இல்லை. எனக்கு வந்து முருங்கைக்கீரை சாம்பாரும். இந்த பக்கம் கடாய் மண் சட்டியில் தான் செய்கிறேன். தக்காளி தொக்கு முட்டை போட்டு முட்டை தொக்கு பண்ணுறீங்க? முட்டை தொக்கு. சரி சரி. பாயில்டு எக்கு வந்து 4 பேருக்கு நாங்கள் அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ தக்காளி தொக்கு முட்டை, இதுதான் நம்ம வீட்டில் இன்னைக்கு சண்டே சமையல். இது சாட்டர்டே சமையல். சாட்டர்டே சமையல். மாமா கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் முருங்கைக்கீரை சாம்பார் வந்து செஞ்சு சாப்பிட போகிறோம். ஆல்மோஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் கொதிக்கணும். சிம்மில் வச்சிட வேண்டியது தான். வெளியே மப்பு போட்ட மாதிரி எல்லாம் ஊமை வெயில் பயங்கரமா அடிக்குது போல. வேத்து ஊத்துது, மூஞ்செல்லாம் அரிக்குது. ஏன்னே தெரியல. அந்த வேர்த்து ஊத்துறதுனால உப்பு இல்ல, ஆனா நமக்கு இது பயங்கரமா முடியவே இல்லை. எப்படா முடிச்சுட்டாங்க போகணும். இதுல வேற அம்மாலாம் கொஞ்சம் கருவாடு வறுத்துருமா, நாங்க தயவு செய்து என்னால முடியலாமா, இன்னைக்கு இது மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இதை சாப்பிட்டு பார்த்துட்டு மாமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். ஏன்னா நானே செஞ்சு நானே சாப்பிட்டு. சாம்பார் போட்டெல்லாம் போட்டீங்களா? சாம்பார் போட்டெல்லாம் போட்டாச்சா? எல்லாம் போட்டாச்சுப்பா. நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுப்பா டேஸ்ட். முட்டை மட்டும் இப்பதான் வெங்காயம் போட்டிருக்கேன். கொஞ்சம் தொக்கு நல்லா பானை பிறகு போடணும். ஓகே, அப்போ செஞ்சதுக்கு சொல்லுங்க, சாப்பிடலாம். ஆமா, சரியாகி வாயுல போய் அம்மா எப்படி வந்தது? செஞ்சிட்டீங்க போலியா? பருப்பு கரைச்சிட்டு முட்டை தொக்கு போட்டு வறுத்துருக்காங்க. மாம்பழம் இன்னும் கூட கீரை போட்டிருக்கலாம். கம்மியாகுது, எங்கேயோ கீரை பத்தல. இன்னும் இருந்துச்சுன்னா கூட இன்னும் நல்லா இருந்துருக்கும் போல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் முருங்கைக்கீரை சாம்பார்னு செய்கிறேனே. நான் செஞ்சதில்ல. நம்ம வீட்டு ஆளு அவரு என்ன சொல்றாரு கொடுங்க. நம்மளுக்கு இது செட் ஆகாது. டேஸ்ட் கொஞ்சம் கம்மி. எனக்கு நான் பிடிக்கல. கீரை ஊற்றிட்டா போதும். நாங்கள் ஊற்றி 3 வேளை கீரை ஊற்றுமா அவங்களுக்கு? 3 வேளையும் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. வேணும்னே பண்ணுறாரு. சாப்பிட மாட்டாரு, கீரை பிடிக்கல. ஏன் தெரியுங்களா? பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஐடியா பண்ணுறது. ஆமாம், அதுதான் சூடாக இருக்குது. பிரியாணியை சூடு பண்ண வச்சுட்டு வந்துட்டேன். அதனால பிரியாணி சாப்பிடணும்ல. வாய்க்கு வந்து பிரியாணி சாம்பார் பிடிக்க மாட்டேது. முருங்கைக்கீரை சாம்பார்லாம் பிடிக்காது. சாப்பிடுங்க. இரும்பு சத்து வேணும் உடம்புக்கு இல்லை. டெய்லி சாப்பிடுங்க. நான் முருங்கீரை பொரியல் மட்டும் சாப்பிடுவேன். எனக்கு பிடிக்கும். வேர்க்கடலை போட்டு பண்ணுவேன், அது பிடிக்கும். கீரை சாம்பார் ரொம்ப நாளாக ஆசை எனக்கு. நிறைய பேர் வச்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன் முருங்கீரை சாம்பாருன்னு. நான் செஞ்சது கிடையாது. செய்ய மாட்டேன். இப்போதான் பாப்பா இல்லையே, அதனால சரி செய்யறோம்.